ஹாய் ரோக்லே, பார்லரில் வந்து ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் ப்ளீச் ஆல்ரெடி இருக்குது. கோஜிக் ஆசிடோட டீடான் இருக்குது. இப்போ சார்கோல்தும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு கிளைண்ட் முன்னாடி யூஸ் பண்ணுறதுக்கு நான் முதல்ல யூஸ் பண்ணி பார்த்துருவேன், இல்லைன்னா என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு. வாங்க சார்கோல்து டீடான் பண்ணலாம். சரண்யாவுக்கு சொல்லி கொடுத்துட்டும் இருக்கேன். எல்லாம் பார்த்துட்டாங்க, திருப்பி அப்ளை பண்ணி ரிசல்ட் பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு கிளென்சர் போடுறாங்க. நான் இது ரஃப்யூஸ் டிஷர்ட்டு, அதனால டவல் போடல. அப்புறம் யாராச்சும் வந்து கமெண்ட்டில் எழுதாதீங்க, டவல் போட்டுக்கோங்க, க்ளவுஸ் போட்டுக்கோங்க. பாராட்டுறதுக்கு நிறைய பேர் வரமாட்டாங்க, ஏதாச்சும் அதில் குறை சொல்கிறதுக்கு மட்டும் முதலாளாக வந்துடுவாங்க. பேக் சைட்லேயும் பண்ணிக்கலாம், க்ளீன் பண்ணுறதுக்கு 2 சைடு யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் ரோலே, கிளென்சிங் மில்க் போட்டாலே கொஞ்சம் டீப்பாக நல்லா உள்ளே போய் க்ளீன் பண்ணும். டீடான், அப்புறம் ப்ளீச், அப்புறம் சன்பிளாக் யூஸ் பண்ணுறது கண்டிப்பாக பண்ணிகிட்டே இருங்க அடிக்கிற வெயிலுக்கு. சார்கோல் டீடான் பண்ணுறோம், வாங்க உறவுகளே. அழகாக இருக்குன்னா ஸ்ரீ அக்கா, 15 டேஸ்க்கு ஒன்ஸ் பண்ணிக்கலாம் உறவுகளே, வீக்லி ஒன்ஸ் கூட பண்ணலாம். கெமிக்கல் ப்ளீச் பண்ணுறதுக்கு பயப்படுறீங்கள, அப்போ டீடான் பண்ணுங்கள். சென்சிட்டிவ் ஸ்கின்காரங்க கோஜிக் ஆசிட் இது பண்ணாதீங்க, இந்த சார்கோல் இது பண்ணுங்கள். இது எல்லா ஸ்கின் டைப்ஸ்க்கும் சூட் ஆகிக்கும். இது எடுத்துக்கோங்க. எப்படி இருக்கு ரோக்லே? வெறும் டீடான் தான் பண்ணியிருக்கேன், ஃபேஷியல் பண்ணல, டீடான் தான் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்கு? கழுத்துலையும் பாருங்கள், நல்லா அழுக்கலாம் போயிடுச்சு. நல்லா இருக்கா சார்கோல் டீடான்?